அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ரேண்டமான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நைட் டு மார்னிங் ரொட்டீன் விளாகாக இருக்கும். அதுவும் இல்லை, இந்த விளாக் பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். மதியம் வச்ச குழம்பு மதியமே காலியாகிடுச்சு. அதனால் நைட்டுக்கு டின்னருக்காக ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ராகி மாவு வந்துட்டு நான் அரைச்சது ஆல்ரெடி இருந்தது. இப்போ ரமலான் வேறு வர்றதால நம்ம ராகி மாவு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அதில் வண்டு பிடிச்சிடும். இடியாப்பமாக பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு ராகி மாவை நல்லா வறுத்துக்கிறலாம். ரொம்ப சூடு ஏறக்கூடாது, நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு ஏறினா போதும். ஸோ வறுத்துட்டு மாவை இறக்கி வச்சுக்கிறேன். இதுக்கு தண்ணி வந்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. கூடவே உப்பு சேர்த்து லைட்டாக பபிள்ஸ் வர்ற அளவுக்கு தண்ணி வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு தண்ணியை லைட்டாக ஊற்றி நம்ம மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு சில பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் யூடியூப்பில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது நான் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அதில் வெவ்வேறு மாதிரி சொன்னாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அடுப்புலேயே வச்சுட்டு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே ராகி மாவை கொட்டி அடுப்புலேயே கிண்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த ராகி வந்துட்டு களியாக மாறிடும். இது களியாக மாறிடுச்சுன்னா இடியாப்பம் பிழியும் போது நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது. இது வந்து எங்கள் அம்மா சொல்லி தந்த முறை. இந்த மாதிரி தான் நான் வந்து கோதுமை இடியாப்பமும் பண்ணுவேன். நம்ம வெளியில் மாவு பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் நம்ம ராகி வாங்கி நம்ம சுத்தமான முறையில் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இது நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். அதுவும் இல்லை, நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ராகி இடியாப்பம் 2 அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாலே சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். மாவு பிழியும் போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது நம்ம ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இடியப்பம் வராது. அதுவும் இல்லாமல் நம்ம லைட்டாக அந்த மாவை வறுத்துக்கிற போது நம்ம நார்மலாக நம்ம அரிசி மாவு இடியப்பம் எப்படி பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான். இது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நான் மோஸ்ட்லி வந்துட்டு வெளியில் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதாவது ராகி சேமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகி சேமியா கூட அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் பூ சீனி சேர்த்து சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்துட்டு நேற்று அம்மா வீட்டில் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது லைட்டாக கொஞ்சம் இளந்தேங்காயாக இருக்குது, இளநீர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ராவா தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு நான் லைட்டாக இதை வந்து தேங்காய் பூவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப தேங்காய் பூ ஆகலை, லைட்டாக கொரப்பாக இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நானுமே வச்சுட்டேன். ஃபைனலாக இடியப்பம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. நம்ம லைட்டாக அதை ஓப்பன் பண்ணி கைனால் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியணும். அதாவது ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அடியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த இடியப்பம் பிழிஞ்சதால் அடியிலையும் ஒட்டாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க தேங்காய் பூ சீனி சேர்த்து சாப்பிட்றதுக்கு அடம் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடியாப்பத்தை லைட்டாக உதுத்து போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கொஞ்சமாக மசாலா சேர்த்து நூடுல்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்போவுமே பண்ண மாட்டோம். ஆனால் எப்போவாச்சும் ஒரு வாட்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம அதை பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாருமே நம்ம மூலமாக ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது பாருங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வித் பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ நைட்டு முடிஞ்சு இது வந்து மார்னிங் எடுத்த கிளிப்பு. லாஸ்ட்டாக போட்ட விளாகில் சொல்லியிருப்பேன், இதில் குருவி குஞ்சு ரெக்க முளைச்சி கூடை விட்டு பறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ 2 நாளாக அந்த கூடை அப்படியே வெறிச்சோடி இருந்துச்சு. எனக்கே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் நம்ம தூங்கி எந்திரிச்சு அந்த குருவி சவுண்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நம்ம வீட்டு வாசலில் இது கூடு கட்டியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறுபடியும் இது வேறு குருவியா இல்லை அதே குருவியா என்னன்னு தெரியல. அதை நின்று பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கப்பட்ட பாடு அவ்வளோ பெரிய பாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கிச்சன் உள்ளே வந்துட்டேன். ஸோ நைட்டே கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்ததால் நல்ல ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வேலையாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா நான் வந்துட்டு நைட்டு ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பண்ணலைன்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு முடித்த கையோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுடுவேன். ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது. இது எதுக்குன்னா நம்ம தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு வரும்போது அது அப்படியே கசன்னு இருந்துச்சுன்னா டென்ஷனாக இருக்கும். ஸோ காலையிலேயே டென்ஷனோட ஒரு வேலை ஆரம்பிச்சோன்னா அந்த டே ஃபுல்லாக நமக்கு அப்படியே தான் போகும். அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நாள் முழுக்க ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்துட்டு பாஸ்தா தான் பண்ண போகிறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி லஞ்சுக்கு பாஸ்தா பண்ணி கொடுப்பேன். எப்போவாச்சும் நமக்கு எந்த ஐடியாவும் தோணாமல் இருக்கும் மைண்டில். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி பாஸ்தா ரெடி பண்ணுவேன். ஸோ அதை சைடில் வேக வச்சுக்கிட்டேன். அண்ட் இட்லி மாவு வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. இதில் இட்லி ஊற்றினோன்னா ஒரு 3 4 இட்லி தான் வரும். லைட்டாக மாவு புளிச்சும் போயிடுச்சு. அதனால் இதை வச்சுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரே ஒரு முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம தயிர் இல்லை தேங்காய் பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ அது வந்து அரைக்கிறதுக்கு இடையில நம்ம வேக வச்ச பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வடிகட்டிட்டு லைட்டாக கொஞ்சம் நார்மல் கூலான வாட்டர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டிட்டு வச்சுட்டோன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் எடுத்துக்கலாம். இது முட்டை, அதுக்கப்புறம் சர்க்கரை, இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம எடுத்து வச்ச இட்லி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் மட்டும் போதும். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கருப்பு கவுனி அரிசி அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சேர்த்து ஒரு மிக்சிங் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் மாவு இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சேர்த்துக்கலாம். எது எப்படியோ ஒரு பொருளை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணுறோம். அதே நேரத்தில் வீட்டில் எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஒரு விஷயமாகவும் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு நல்ல இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இது கூடவே கொஞ்சமாக ரவை இருந்துச்சு அப்படின்னா ரவை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ரவை இல்லை, அதனால் நான் அதுவுமே சேர்க்கலை. இதுவே எனக்கு ஓகே தான், நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இதை வந்து நம்ம பணியாரமாகவும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி போண்டா மாதிரியும் பண்ணலாம், இல்லைனா குழி பணியாரம் மாதிரியும் பண்ணலாம். ஸோ நம்ம விருப்பம்தான். நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, தோசை மாவு அரைச்சிட்டு கடைசியில் முடியக்கூடிய அந்த டைமில் இந்த மாதிரி பணியாரமாக ஊற்றிடுவேன். இல்லைன்னா ஆப்ப மாவு ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த மாவு கொஞ்சம் முடியக்கூடிய டைமில் கொஞ்சம் மாவுமே புளிச்சிடும். அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால பணியாரம் மாதிரி பண்ணால் குழந்தைங்களுமே சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம வாழைப்பழம் சேர்த்தும் பண்ணலாம். வாழைப்பழம் இல்லை அப்படின்னா ஒரு முட்டை மட்டுமே போதும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, டக்குன்னு முடிஞ்சிடும். அண்ட் இன்றைக்கி பாஸ்தாவுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதையுமே லைட்டாக நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாஸ்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாஸ்தாக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே நேரத்தில் 3 வேலை நடக்குது. ஒரு சைடு டீ ரெடி ஆகிட்டுருக்கு, பால் இப்போ தான் கொதிச்சிட்ருக்கு. அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு பணியாரமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். அண்ட் பாஸ்தாக்கு வெங்காயம் சேர்த்த உடனேயே முட்டைக்கோஸ் நான் சேர்த்துட்றேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் அண்ட் முட்டைக்கோஸ் 2 ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் எப்போவுமே சேம் ஒரே நேரத்தில் வெங்காயம் தக்காளி சேர்த்து கூட வந்துட்டு உப்பு சேர்த்துருவேன். அதனால் சீக்கிரமாக மேஷ் ஆயிடும். பச்சை மிளகா ஒரு பாதி பீஸ் மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா ஃபைஹா பேபி காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டான். அதனாலேயே வீட்டில் எல்லா சமையலுக்குமே காரத்தை கம்மி பண்ணி நானுமே காரத்தை கம்மியாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவுமே நமக்கு நல்லது தானே உடம்புக்கு அப்படின்ட்டு. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அது வந்து மேஷ் ஆயிரும். ஸோ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படின்றதால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது வந்து பாஸ்தாக்கு சேர்க்குற மசாலா அப்படின்ட்டு புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன் ட்ரையல் பண்ணி பார்க்குறதுக்காக. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. நார்மலாகவே நம்ம வீட்டில் மேகி நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு 4 பாக்கெட் மேகி போடுறேன்னா அதில் மசாலா கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு நான் 3 பாக்கெட் மசாலா தான் போடுவேன். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். மிச்சம் ஒரு பாக்கெட் எடுத்து நான் தனியாக வச்சுடுவேன். இந்த மாதிரி நூடுல்ஸு பாஸ்தா செய்யும்போது அதை நான் சேர்த்துக்கிடுவேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். சில குழந்தைங்க வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி நம்ம பாஸ்தாவில் நிறைய மசாலா சேர்த்து பண்ணும்போது அந்த முட்டையோட ஃப்ளேவர் தெரியாது. இது நாட்டுக்கோழி முட்டையா இல்லை நார்மல் முட்டையான்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்துங்க. என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு நான் நாட்டுக்கோழி முட்டை கொடுத்து நான் பழக்கிட்டேன். இதுதான் அதுதான் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஸோ நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது. சில குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ 4 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா முட்டையோட ஒன்றா சேரும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது ட்ரை ஆகிடும்.
ஸோ சைட் பை சைடு அந்த பணியாரத்தையுமே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சி போயிடும். லைட்டாக ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் சைனீஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். இது எப்போவாச்சும் ஒரு டைம் தான் நான் சேர்த்துப்பேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம வடித்து வச்ச பாஸ்தா வந்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும்போது ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா நம்ம மதியத்துக்கு நல்லா ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இது ஃபைனலாக நம்ம நிறைய டொமேட்டோ சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும்னா இன்னும் ஜூஸியாக இருக்கும். ஆனால் என் குழந்தைங்க வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. அவங்க சாப்பிடும்போது டொமேட்டோ சாஸ் வைக்க சொல்லுவாங்க. அதனால் ஃபைனலாக நான் புதினா மல்லி மட்டும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபைஹா பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பாஸ்தா லஞ்சுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதால. டெய்லி நம்ம கொடுத்து விடுற சோறு கண்டிப்பாக ஃபைஹா பேபிக்கு பாதி சோறு திரும்ப வீட்டுக்கு வந்துடும். அதுவும் இந்த கேரட்டு, முட்டைக்கோஸ் இந்த மாதிரிலாம் அதை அப்படியே புறக்கி தனியாக வச்சுடுவா. இன்னுமே நம்ம கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளித்தோம் அப்படின்னா அந்த கடுகை கூட புறக்கி தனியாக ஒரு மேலே பாக்ஸில் பத்திரமா வச்சு கொண்டு வருவாள். அப்படியே நமக்கு கோபமாக வரும். இருந்தாலுமே பரவாயில்லைன்னு நான் கொடுத்து விட்டே தான் இருப்பேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடலன்றதுக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம கொடுக்க அதில் ஒரு 2 வாயாச்சும் சாப்பிட்றாங்களா அதுவே போதுமானது. ஸோ பசங்களுக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைஹா பேபிக்கு பேக் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், அவங்கள அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. பனியம் வித் டீ. இந்த பேட்டரியை நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஊற்றினோன்னா இது பேன் கேக் அப்படின்ட்டு இப்போ ஸ்டைலிஷாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இதுக்கு பேர் பனியம் தான். எங்கள் ஊரில் இதுக்கு பனியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சில பேர் டீயில் தொட்டு சாப்பிட மாட்டாங்க, நான் தொட்டு சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போல்லாம் டீயில் தொட்டு சாப்பிட்றோன்னு என்னோடய ஸ்கூல் டேஸ் எனக்கு அப்படியே மெமோரிஸாக வந்து நிற்கும். ஒரு நாள் 2 நாள் விட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதுதான் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஸ்கூல் விட்டு பசியோடு வரும்போது அந்த பனியை தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்த ஃபைஹா பேபி எந்திரிச்சு வந்து மறுபடியும் ஹாலில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். ஸோ நான் டீ குடிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக 8 மணிக்கு அவங்கள எழுப்பி ரெடி பண்ணி அவங்களையுமே அனுப்பியாச்சு. ஸோ அவங்களோட டைம் எப்போவுமே 8 மணி. அதுக்கு முன்னாடி யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரீசெண்ட் டேஸாக என்னுடைய வீடியோவில் இந்த செடியை நான் காட்டுறதே கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் எனக்கு செடி வளர்க்குறது எவ்வளோ விருப்பம், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அவ்வளோவா கொஞ்சம் கண்டுக்கிறது கிடையாது. எனக்கே தெரியுது கொஞ்சம் நம்ம பிஸி ஆகிட்டோம் அப்படின்றதால. ஸோ இருந்தாலுமே அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்பப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகளும் இடையில பண்ணிப்பேன். ஸோ தண்ணி விட்டுட்டு செடி வந்துட்டு ஒரு சைடு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம ஊண்டி வச்சுக்கலாம். இந்த செடி வளர்க்குற பழக்கம் எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் செடி இது வரைக்கும் வளர்த்தது இல்லைன்னா வளர்த்து பாருங்கள். அதில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வாண்டடாக பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னா செடி வளர்த்து பாருங்கள். இந்த செடி வந்து ஏற்காடுக்கு நான் போயிருக்கும்போது அங்கேருந்து பறிச்சுட்டு வந்தது. சில செடி வந்து ரோட்டில் தான் நிற்கும், அதெல்லாம் ஆடு சாப்பிடாது. ஆனால் நம்ம ஊரில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஊரில் ஆடு மாடு எல்லாம் வந்து தின்னுட்டு போயிடும். இது ஒரு சின்ன பீஸ் தான் வச்சு அதை அப்படியே படர்ந்து சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு மண்பானையில் வச்சுருக்கேன். மண்பானை வந்து கொஞ்சம் கூலிங் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் மண்பானை உள்ள இந்த செடியை வச்சு விட்டுட்டேன். அது அப்படியே பரவி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த செடிக்கு பேர் என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பாட்டில் நான் வந்து மண்ணள்ளி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதை கட் பண்ணி நம்ம அதில் ரீக்ரோத் பண்ண வைக்கலாம். ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே பட்டு போயிடும். ஸோ அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரியே வைக்கிறதுனால நம்ம வீடு ஃபுல்லாக செடி இருக்கிற மாதிரி அழகாகவும் இருக்கும், நல்ல ஒரு பசுமையாகவும் இருக்கும். நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் செடிக்கும் சம்பந்தம் இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு செடி நல்லா வளரலை, அதை ஒரு மாதிரி கருகிக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த செடி கிட்ட உட்காந்து பேசுங்க. எப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் மேலே நான் அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளால் பேசுங்க. இது மூலமாக அந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சில பேர் கேட்பீங்க செடிக்கு என்ன காதாக இருக்குது, அதுக்கு லாங்குவேஜ் புரியுமா அப்படின்ட்டு. லாங்குவேஜும் புரியாது, செடிக்கு காதும் கிடையாது. ஆனால் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்மக்கிட்ட பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் உருவாகுது. அந்த வைப்ரேஷன் வந்து அந்த செடி மேலே பட்டு அது நல்லா வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையுது. அப்போது ஒரு செடி வளர்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ அதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு வேணும்னா 2 செடி வளர்த்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். தனித்தனி இடத்துல வச்சு பாருங்கள். ஒரு செடிக்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வளங்க டெய்லி. இன்னொரு செடிக்கிட்ட ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வளங்க. ஸோ 2 செடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள்லையுமே இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபோட்டோஸோடு போட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறைய பேருக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நமக்குள்ளே உருவாகக்கூடிய ஒன்று. அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது, அடுத்தவங்களை திட்டுறது, இந்த மாதிரி எண்ணம் என்றதுனால நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்தவங்க கெட்டு போவாங்க அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. நம்ம அப்படி நினைக்கிறதால நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. அதோட நம்ம டோட்டல் லைஃபும் காலி, அவ்வளோதான். ஸோ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சில பேர் நினப்பாங்க. தப்பில்லை. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. இதை மட்டும் பண்ணி உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே வேணும். இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக வளர்ந்துருச்சு. அதனால் அது வேறு சைடில் லைட்டாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேறு ஒரு பாட்டில் ஊண்டி வச்சுட்டேன். இது நல்லா வளர்ந்து நமக்கு இன்னொரு செடி நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏற்கனவே மண் பானையில் இருந்துச்சு இல்லையா, அந்த செடியை சின்ன பீஸாக நான் கட் பண்ணி இந்த ஒரு சின்ன பாட்டில் வச்சுட்டேன். ஸோ இந்த செடியை இந்த ரீக்ரோத் பண்ணுறதுக்கு, அந்த கட் பண்ணுறது, அந்த தண்ணி ஊற்றுறது, இதெல்லாமே மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ காலையிலேயே இந்த மாதிரி வேலை பண்ணோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ஆச்சும் செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 4 டேஸாக காஞ்சிட்டு இருந்துச்சு. ஹேர் பேக்குக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபேஸ் பேக்குக்கு தேவையானது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வெயில் வருது, அப்புறம் வெயில் போகுது, இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறமா நல்லா போட்டுட்டு கையில் எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஹெர்பல் ஹேர் பேக் பார்த்திங்கன்னா 20 வகையான மூலிகைகளால் தயாரிச்சிட்ருக்கோம். இதில் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில், நீங்கள் உங்கள் வீடியோவில் காட்டின மாதிரி பொருட்கள் எல்லாமே சேர்த்து நானும் ரெடி பண்ணேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு. ஹேர் பேக்குக்கும் சொல்லியிருக்கீங்க, ஃபேஸ் பேக்குக்கும் சொல்லியிருக்கீங்க. நான் வீடியோவில் சில பொருட்களை தான் காட்டுறேன், ஆனால் சில சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்குறேன். ஸோ அதை வந்துட்டு வீடியோவில் நான் காட்டலை. இந்த ஹேர் பேக்குக்கு 3 சீக்ரெட்டான பொருள் நான் சேர்க்குறேன். ஸோ அந்த பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம சேர்த்து பண்ணுறதால தான் யூஸ் பண்ணக்கூடிய 1 மாதம் 1.5 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஹேர் க்ரோத் வந்து வந்திருக்கு, நல்லா வளருது, முடி கொட்டுறது வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபேஸ் பேக்குக்கும் அதே மாதிரி தான். நான் இதை வீடியோவில் காட்டுறேன் அப்படின்றதுக்காக அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்ட்டு என்கிட்ட வராதிங்க. ஏன்னா நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்குறேன். ஸோ ஃபுல்லாக பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. அண்ட் நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பசி நல்லா கண்ட்ரோல் ஆகுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நம்மளுடைய பாத் பவுடருமே யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. அதை நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் ஃபேஸ் பேக், ஹேர் பேக், பாத் பவுடர் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர் இந்த 4மே ஒரே ஆர்டரில் நீங்கள் வாங்கும்போது ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.